السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله الذي ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. من جاء بالحسنة فله عشر أمثالها ومن جاء بالسيئة فلا يجزى إلا مثلها وهم لا يظلمون. وقال نبينا صلى الله عليه وسلم الصدقة ترد البلاء والقضاء أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை எப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபாயின்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீது என்றும் நிலவட்டுமாக. இறைவன் படைத்த படைப்புகளில் பகுத்தறிவுள்ள படைப்பென்றால் மனித படைப்பை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அந்த பகுத்தறிவை வைத்து மனிதன் எது அவனுக்கு நன்மையான விஷயம், எது அவனுக்கு தீமையான விஷயம், நன்மை செய்தால் அது என்ன நடக்கும், தீமை செய்தால் என்ன நடக்கும் என்பதை மனிதன் வேறுதிரித்து பார்த்துக் கொள்கிறான். உலகத்தில் உள்ள உயிரினங்களை நாம் பார்க்கும் போது அந்த உயிரினங்கள் தமக்கென்ன பிரயோஜனம் என்ற அடிப்படையில் அது கண்டிப்பாக இருக்காது. உதாரணத்துக்கு, ஒரு மனிதர் நாயை வளர்க்கிறார் என்று சொன்னால் அந்த நாய் இவர் நம்மளை வளர்க்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் எனக்கு நினைக்காது என்னைக்குமே. ஒருத்தர் ஆடு வளர்க்கிறாரு, ஒருத்தர் மாடு வளர்க்கிறாருன்னு சொன்னா அந்த உயிரினங்கள் நாம இவர்கிட்ட வளர்றோம், நம்மளை இவர் வளர்க்கிறாரு, நமக்கு என்ன பிரயோஜனம், இதுல நமக்கு என்ன நன்மை இருக்கிறது என்பதையெல்லாம் அந்த உயிரினங்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த பகுத்தறிவை அந்த உயிரினங்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் மனிதன் மாத்திரம்தான் எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை ஆலோசனை செய்து இதுல நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது, இதுல நமக்கு என்ன ஆதாயம் இருக்குதுங்கிற விஷயத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஒரே படைப்பு மனித படைப்பு தான். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் போது இந்த மனித படைப்புக்கு நான் 2 பாதைகளையும் காட்டி தந்திருக்கிறேன். நல்ல பாதையையும் அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான், கெட்ட பாதையையும் அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான். ஏன் 2யுமே கொடுக்க வேண்டும் என்றால் இதற்குத்தான் இறைவன் பகுத்தறிவு என்ற ஒரு ஆற்றலை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பகுத்தறிவை வைத்து தனக்கு எது தீங்கானது, தனக்கு எது நன்மையானது என்பதை மனிதன்தான் முயற்சி செய்து கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். இல்ல எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் சொன்னா அந்த படைப்பினங்களுக்கும் பகுத்தறிவில்லாத படைப்பினங்களுக்கும் மனிதனுக்கு மத்தியில் எந்தவித சம்பந்தமே இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் திருமறையில் சொல்லும் போது ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்தால் அவருக்கு 10 விதமான கூலிகளை, 10 மடங்கு நன்மைகளை தருவதாக திருமறையில் வாக்களித்திருக்கிறார். ஆனால் ஆனால் மனிதன் ஒரு தீமையை செய்யும் போது
அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன தீமை செய்தாரோ அதைத்தான் எழுதப்படும். பகும்லா எதுலமோ, இந்த படைப்பினங்கள் அநீதம் இழைக்கப்பட மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய பேரன்பை பாருங்கள். நாம ஒரு நன்மை செஞ்சிரோம்னா, நாம் ஒரு நன்மையை மேற்கொண்டோமானால் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு 10 மடங்கு நன்மையை அதில் எழுதுகிறேன். ஆனால் ஒரு மனிதர் தீமையை செய்யும் போது இறைவன் 10ஆக எழுதுவதில்லை, ஒரு தீமையாகத்தான் எழுதுகிறேன் என்பதாக திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இதுதான் இறைவனுடைய பண்பாக இருக்கிறது, இறைவனுடைய கருணையாக இருப்பதை பார்க்க முடிகிறது, இறைவனுடைய கிருபையாக நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த வாய்ப்புகளை மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஹதீஸ்ல வருது, இதா அம்ம அப்தி பி ஹஸனத்தி, ஒரு அடியார் ஒரு நல்லதை செய்யணும்னு நினைக்கிறார் மனசுல, 4 பேருக்கு சோறு வாங்கி கொடுக்கணும், 4 பேரு நல்லா இருக்க உதவி செய்யணும். ஆனா நம்மள்ட்ட காசு பணம் இல்ல, அது வேற விஷயம். ஆனா நான் நல்லது செய்யணும்னு சொல்லி ஒரு மனிதர் நினைத்து விட்டார், மனதிலே எண்ணம் கொண்டு விட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மனிதருக்கு ஒரு நன்மையை எழுதப்படுகிறது. மனசுல நினைச்சாவே நன்மையை அல்லாஹ் தஆலா எழுதி வைக்கிறார். நிறைய பேரு என்ன நீங்க கஷ்டப்படுறீங்க இப்பெல்லாம் இருக்கிறீங்கன்னு கேட்டோன்னா, சரி அல்லாஹ் பணம் காசு கொடுத்த நல்லபடியா செய்யலாமா, நல்லபடியா உதவி செய்யலாமான்னு கேட்ட வாயை திறக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் மனதில் நான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நான் நன்மையான காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று உங்கள் மனதில் நினைத்தாலே அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை எழுதி விடுகிறான் என்பதாக ஹதீஸில் வருகிறது. அந்த நன்மையை நினைச்சது மாத்திரமல்ல, அதை செய்து விட்டால் இறைவன் அதற்கு 10 நன்மைகளை 10 மடங்கு நன்மைகளை எழுதுகிறான் என்பதாக ஹதீஸ்ல வரும். தெளிவா பார்க்கணும். ஒரு நன்மையை செய்யணும்னு நினைச்சாவே அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை எழுதி விடுகிறான். செய்ய நினைச்சதுக்கு பின்னாடி அதை செஞ்சே முடிச்சுட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் 10 மடங்கு கூலியை எழுதுவதாக ஹதீஸிலே வருகிறது. ஒரு மனிதர் ஒரு பாவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். சரி இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி செய்யலாம், அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு நம்ம செய்யலாம்னு சொல்லி மனசுல நினைச்சாருன்னு சொன்னா, அந்த பாவங்களை மலக்குகளை நீங்க எழுதாதீங்கன்னு அல்லாஹ் மலக்குமார்களுக்கு உத்தரவிடுகிறார். அந்த பாவத்தையும் அந்த மனிதர் துணிந்து செய்து விட்டால் என்ன பாவம் செய்தாரோ அதை மாத்திரம் நீங்கள் எழுதுங்கள், அதை விட எக்ஸ்ட்ரா எழுதக்கூடாது. என்னுடைய அடியார், அல்லாஹ்வுடைய அன்பை பாருங்கள், அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள். என் அடியான் ஒரு பாவத்தை செய்ய நாடினால் அந்த பாவத்தை நினைத்ததற்கு பாவம் எழுதக்கூடாது, ஆனால் அதை செய்யும் போது அதை விட எக்ஸ்ட்ரா எழுதக்கூடாது. அந்த பாவத்தை மாத்திரம்தான் அவருடைய பட்டியலில் எழுத வேண்டும். ஆனால் என் அடியான் ஒரு நன்மையை நினைத்து பார்த்தாலும் கூட அந்த நன்மைகளை எழுதி வைக்க வேண்டும். நினைத்தாலும் நீங்கள் எழுதுங்கள், செய்தால் 10 மடங்காக எழுதுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பகுத்தறிவு. மனிதனால் மாத்திரம்தான் எது நன்மை எது தீமை என்பதை பகுத்தறிவு உணர்ந்து அதை செய்ய முடியும். ஒரு செம்மறியாடு ஒண்ணு ரயில் போய்கிட்டு இருக்கும் போது போயிடுச்சுன்னு சொன்னா, இருக்கிற எல்லா செம்மறியாடும் வரிசையா என்ன செய்யும், தானாக பாய்ந்து மடிந்து போய்விடும், பாய்ந்து போய்விடும். ஒரு விட்டில் பூச்சி நெருப்பு எரியுது, ஒண்ணு வந்துச்சுன்னு சொன்னா அது உயிர் போகுதுன்னு அதுக்கு தெரியாது, அடுத்தடுத்து தான் உயிரை மாய்த்து கொண்டே இருக்கும். இந்த பகுத்தறிவு உயிரினங்களுக்கு இறைவன் கொடுக்கவில்லை, மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் ஆய்வு செய்யுங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள், செய்ததற்கு பிறகு பன்மடங்கு கூலி இருக்கிறது என்பதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். அந்த பெருமக்கள் எல்லாம் அந்த பன்மடங்கு கூலியை உலகத்திலேயே உணர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது.
அலி ரலியல்லாஹு ஒரு தடவை உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு இடத்துல. அந்த நேரத்துல ஒரு யாசகர் வந்து எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு கேட்கிறாங்க. கேட்ட உடனே அலி ரலியல்லாஹு தம் பிள்ளைங்க ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு சொன்னாங்களா, உங்க அம்மாட்ட 6 வெள்ளிக்காசு கொடுத்து வச்சிருக்கிறேன், அதுவும் மாவு வாங்குறதுக்காண்டி கொடுத்து வச்சிருக்கிறேன், அதுல ஒரு வெள்ளிக்காசை வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி 2 பிள்ளைகளை அனுப்புகிறார்கள். அந்த 2 சிறார்களும் அம்மாட்ட போய் பாத்திமா ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, அத்தா இந்த மாதிரி ஒரு யாசகர் வந்தாரு, அவருக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி உங்களுக்கு கொடுத்திருந்த 6 வெள்ளிக்காசுல ஒரு காசை மாத்திரம் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னப்ப பாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்களா, இந்த 6 காசுமே மாவு வாங்குறதுக்குள்ள காசு, அந்த மாவு வாங்குறதுக்கு 6 காசு தேவைப்படும், அதுல 1 கொடுத்தாலும் மாவு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி பாத்திமா ரலியல்லாஹு சொல்லி அனுப்புறாங்க. உடனே அலி ரலியல்லாஹு வந்து 2 பிள்ளைகளும் வந்து சொல்றாங்க, அது 6 காசு ஆகுமா, நீங்க ஒரு காசு வாங்கிட்டீங்கன்னா எப்படி வாங்குறதுன்னா அம்மா கேட்டாங்கன்னு சொல்லி பிள்ளைகள் வந்து தந்தையிடம் வந்து சொல்கிறார்கள். அப்ப அந்த தந்தை தனயங்களிடம் சொன்ன வார்த்தை, லா யஸ்துகு ஈமானு அப்தின் ஹத்தா யகூன பிமா ஃபீ யதில்லாஹி அவ்ஸகு மின்ஹும் பிமா ஃபீ யதிஹி. ஒரு மனிதர் தன்னிடம் உள்ள பொருளை விட அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய பொருளுக்குத்தான் மதிப்பு அதிகம் என்று நினைத்தால், அதற்கு அப்படி நினைக்கும் போதுதான் ஈமானினுடைய உச்சாணியை அவர் அடைகிறார் என்று அலி ரலியல்லாஹு சொன்னார்களாம். தன்னிடம் இருக்கிற பொருள் பெரிதல்ல, அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய பொருள், அது அல்லாஹ்வினுடைய பொருளாக ஆகும் போது அதனுடைய மதிப்பு மிகப்பெரியதாக இருக்கும் என்று தன் பிள்ளைகளிடத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள். அடுத்த நிமிடம் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு 6 வெள்ளிக்காசையும் கொடுத்து அனுப்புனாங்களாம். அந்த யாசகர்கிட்ட 6ஐயுமே என்ன செஞ்சாங்க, அலி ரலியல்லாஹு கொடுத்துட்டாங்க. கேட்டு அனுப்புனது 1 வெள்ளிக்காசு, ஆனால் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு 6ஐயுமே கொடுத்தாங்கன்னா அந்த 6ஐயும் அலி ரலியல்லாஹு தான தர்மம் செய்து விட்டார்கள். தான தர்மம் செஞ்சுட்டு சாப்பிடுறதுக்குள்ளதெல்லாம் கொடுத்துட்டு அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நேரத்துல ஒருத்தர் ஒட்டகத்தை கூட்டிக்கிட்டு வரார், விற்பனைக்காக வேண்டி வருகிறார். அப்போ அலி ரலியல்லாஹு அந்த மனிதர்கிட்ட கேட்டாங்களா, இந்த ஒட்டகம் எவ்வளவு திர்ஹம் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அந்த மனிதர் சொன்னாரா, இந்த ஒட்டகத்தினுடைய விலை 140 திர்ஹம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அலி ரலியல்லாஹு, இந்த ஒட்டகத்தை நான் வாங்கிக்கிறேன், உங்களுக்கு நான் காசை தரேன், இங்கே விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே அவரும் கட்டி வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கடுத்து ஒருத்தர் வராரு, வந்து இந்த ஒட்டகம் என்ன விலைன்னு கேட்கிறாரு. அப்போ அலி ரலியல்லாஹு சொன்னாங்களா, இந்த ஒட்டகத்தினுடைய விலை 200 திர்ஹம்னு சொன்னாங்களாம். 200 திர்ஹம்னு சொன்ன உடனே எனக்கு இந்த ஒட்டகத்தை ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு 200 திர்ஹத்தையும் கொடுத்து விட்டு ஒட்டகத்தை வாங்கி செல்கிறார். திரும்ப அந்த ஒட்டகத்தை கொடுத்துட்டு போனவரை கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு, நீங்க 160 திர்ஹத்துக்கு இந்த ஒட்டகத்தை எனக்கு கொடுத்தீங்க, உங்களுடைய பைசா 140க்கு கொடுத்தீங்க, உங்களுடைய பைசா 140ஐ நான் கொடுத்து விடுகிறேன்னு சொல்லி 140 திர்ஹத்தை கொடுத்துட்டாங்களாம். இப்ப அலி ரலியல்லாஹு எத்தனை திர்ஹம் இருந்துச்சு? 60 திர்ஹம் இருந்துச்சு. இத பாத்திமா ரலியல்லாஹுக்கு தம் பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து அனுப்புறாங்க. சொன்னாங்களா, ஹாதாமா வஅதனல்லாஹு அலா லிசானி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்ல வைத்திருக்கிறார், ஒரு நன்மை செய்யும் போது 10 மடங்கு கூலி தருவதாக இறைவன் என் நபியின் நாவினால் வாக்களித்திருக்கிறார், அதை இன்று நிதர்சனமாக நான் கண்டுவிட்டேன்னு சொல்லி 6 திர்ஹத்தை அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுத்தேன். அல்லாஹ்வினுடைய பொருள் கண்ணியமானது என்று நினைத்தேன். இன்று என் கையில் 60 திர்ஹம் இருக்கிறது. 6ஐ 60ஆக்கிய அல்லாஹ் பன்மடங்காக ஆக்கி கொடுத்திருக்கிறான் என்று அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கொடுத்து அனுப்பினார்கள் என்றால் இறைவன் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் ஒரு நன்மை செய்யும் போது இறைவன் 10 மடங்கு கூலியை வழங்குகிறான் என்பதாக திருமறையில் சொல்லி காட்டுகிறான்.
ஹஜ்ரத் மக்கி இப்னு இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் இப்னு ஜுரையில் மக்கின்னு சொல்லி ஒரு பெரிய இறைநேசர். அப்போ மக்கி இப்னு இப்ராஹிம் சொல்றாங்க, நாங்க இப்னு ஜுரையில் மக்கியோட பக்கத்துல ஒன்னா உட்கார்ந்து இருந்தோம். அந்த நேரத்துல ஒருத்தர் வந்தார். வந்து எனக்கு ரொம்ப தேவை இருக்குது, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டார். அப்போ இப்னு ஜுரையில் மக்கி ரஹ்மத்துல்லாஹி என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய கணக்கு பிள்ளைகிட்ட சொன்னாங்களா, அவர் ஏதோ தேவைன்னு வந்திருக்கிறாரு, அல்லாஹ்வுக்காண்டி கேட்கிறாரு, நீங்க ஏதாவது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு திருகத்தை கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய கணக்கு பிள்ளைகிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே கணக்கு பிள்ளை சொன்னாரா, நீங்க கொடுத்த பணம் எல்லாம் தீர்ந்து போச்சு, இருக்கிறதே ஒரு திருகம் தான், இதை வச்சுதான் உங்க வீட்டுக்கு சாப்பாடு, உங்க புள்ள குட்டிகளுடைய பசியாத்துறது, பொருளாதாரத்துக்கு மொத்த பணமே இந்த ஒரு திருகம் தான் இருக்குது, இதையும் அவருக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னா நமக்கு ஒண்ணுமே இருக்காது, சுருக்கு பையில தேடி பார்த்தால் ஒரு திருகம் தான் இருக்கிறது என்று இப்னு ஜுரையில் மக்கி ரஹ்மத்துல்லாஹ்ட்ட அவருடைய கணக்கு புள்ளை சொல்கிறார். சொன்ன உடனே இப்னு ஜுரையில் ரஹ்மத்துல்லாஹ் பரவாயில்ல அதை கொடுத்திருப்பான்னு சொன்னாங்களாம். அதே போல இருக்கக்கூடிய அந்த ஒரு திருகத்தையும் கொடுத்து விட்டார்கள். இவர் சாப்பிடுவதற்கு உணவில்லை, இவர்கள் மனைவி பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு உணவில்லை, ஏதோ ஒரு திருகத்தை வைத்து அவர் சமாளித்துக் கொள்வார் என்று அவரிடம் வேலை பார்த்த நபர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். அதையும் ஓரல் தானம் செய்து விட்டாரே என்று மனதிலே சஞ்சலத்தோடு அமர்ந்திருக்கிறார். கொஞ்ச நேரத்துல ஒருத்தர் வரார், ஒரு கடிதாசியை கொண்டு வரார், கடிதத்தை கொண்டு. அந்த கடிதத்தை இப்னு ஜுரையில் மக்கி ரஹ்மத்துல்லாஹி கொடுக்கிறார். அந்த கடிதத்துல எழுதியிருக்குது, நான் தான் உங்க தம்பி தான் இந்த லெட்டரை எழுதியிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு 51 திருகத்தை நான் இந்த லெட்டருக்குள்ள வச்சிருக்கிறேன், உங்க செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவருடைய தம்பி கொடுத்து அனுப்பி இருக்கிறார். 51 பொற்காசுகள் அந்த கடிதத்தில இருக்குது. உடனே இப்னு ஜுரையில் மக்கி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய அந்த கணக்கு பிள்ளைகிட்ட கொடுத்து சொன்னாங்களா, கதா அத்தைத்த வாஹிதன், ஒரு திருகம் தான் இருக்குது, கொடுக்க வேணாம், நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லி சஞ்சலத்தோடு உன்னிடத்தில் இருந்த ஒரு திருகத்தை நீ கொடுத்தாயப்பா, ஃபரத்தஹுல்லாஹு அலைக்க, அல்லாஹ் நீ கொடுத்த அந்த ஒரு திருகத்தை கொடுத்து விட்டார். 51 பொற்காசு வந்திருக்குது, அதுல ஒரு திருகம் வந்துருச்சு. வஸாதக்க 50 தீனாரன், நீ கொடுத்தது என்னவோ ஒரு தீனார் ஒரு பொற்காசு தான், ஆனால் இறைவன் கொடுத்தது என்னவோ 51 பொற்காசுகளை திரும்ப கொடுத்து விட்டார். கொடுத்த ஒரு தீனாரும் வந்து விட்டது, எக்ஸ்ட்ரா 50 தீனாரும் வந்து விட்டது. இது இறைவன் வாக்களித்த உண்மை, இது இறைவன் சொன்ன உண்மை. இறைவன் கொடுக்கும் போது, கருமித்தனம் செய்யாமல் இருக்கும் போது அல்லாஹ் நிறைய கொடுக்கிறான், பன்மடங்கள்ல அல்லாஹ் அதிக அளவுக்கு அதிகமாக கொடுக்கிறான் என்பதை சொல்லி காட்டினார்களாம். ஒரு தடவை ஹபீபுல் அஜமி, மிகப்பெரிய இறைநேசர், அவங்க வீட்டுல அவங்க மனைவி மாவு குழைச்சுக்கிட்டு இருந்தாங்களா, ரொட்டி சுட்டு சாப்பிட்றதுக்காண்டி. இவங்க இமாமும் ரெடியா இருக்கிறாங்க வீட்டுல சாப்பிட்றதுக்காண்டி. அந்த நேரத்துல ஒரு யாசகர் வராங்க, மனைவிட்ட சொன்னாங்களா, நம்ம வீட்டுல பத்த வைக்க நெருப்பு இல்ல, பக்கத்து வீட்டுல நெருப்பு வாங்கிட்டு வருவான்னு சொன்னாங்களாம். மனைவியும் போய் பக்கத்து வீட்டுல நெருப்பு வாங்கிட்டு வர்றதுக்காண்டி, பத்த வைக்கிறதுக்குள்ள சாதனத்தை வாங்குறதுக்காண்டி போறாங்க. இங்க மாவு குழைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. யாசகர் கேட்ட உடனே ஏதாவது கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சிருந்த மாவு எடுத்து அப்படியே கொடுத்துட்டார். அவர் யாசகரும் வாங்கிட்டு போயிட்டார். இங்க மனைவி வந்து பாக்குறாங்க, பார்த்தால் குழைத்து வைத்த மாவை காணவில்லை, நெருப்பு மாத்திரம் இருக்குது. கோபமா கேட்டாங்களா, அடுப்ப பத்த வைக்கக்குள்ளாட்டியும் இந்த மாவு எங்க போச்சுன்னு கேட்டாங்களாம். உடனே ஹபீபுல் அஜமி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, மாவை ரொட்டி சுடுறதுக்காண்டி வெளியில கொடுத்து விட்டு இருக்கிறேன், கொஞ்ச நேரத்துல வந்து கொஞ்சம் பொறுமையா இருமான்னு சொன்னாங்களாம். உடனே அந்த மாவுக்கு இன்னும் ஆத்திரமாயிடுச்சு. ஏன் நம்மளுக்கே சாப்பிட்றதுக்கு ஒண்ணு இல்ல, இருக்கிறதெல்லாம் ஆர்வம், என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. கடைசியில ஹபீபுல் அஜமி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, ஒருத்தர் பசியோட வந்தாரு, குழைச்ச மாவு கோதுமை மாவை எடுத்து கொடுத்துட்டேன்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு, நம்ம சாப்பிடுறதுக்கு இங்க ஒண்ணு இல்லாம இருக்குது, இருக்கு பத்த வைக்க கூட
சாதனை இல்ல, நான் பத்த வைக்கிறதுக்கு வாங்க முன்னாடி அதை கொடுத்துட்டீங்களேன்னு திட்டிக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துல ஒருத்தர் வந்து கதவை தட்டுற, கதவை திறந்தால் சுட்ட ரொட்டியும் பொரித்த கோழி குருமாவும் வந்து ஒருவர் அன்பளிப்பாக கொடுக்கிறார். உடனே ஹபீபுல் அஜ்மி ரஹ்மத்துல்லாஹ் சிரித்து கொண்டே சொன்னார்களாம், நான் குழைத்த மாவைத்தான் கொடுத்தேன், இறைவன் என்னவோ எனக்கு பொரித்த ரொட்டியாகவே கொடுத்து விட்டான், கூட குருமாவையும் சேர்த்து கொடுத்து விட்டான் என்று பெருமானந்தத்தில் இருந்து கொண்டு ஒரு நன்மை செய்யும் போது இறைவன் அதற்கு பல மடங்கு கூலியை கொடுக்கிறான் என்று சொன்னார்களாம். அந்த அளவிற்கு அவர்களுடைய காலம் இருந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய நிகழ்வும் கூட அதற்கு ஒரு சான்று. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு எப்பயுமே அதிகமான நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அன்னைக்கு ஒரு நாள் நோன்பு வச்சிருக்கிறாங்க. நோன்பு வச்சு நோன்பு துறக்கிறதுக்காக வேண்டி ஒரு ரொட்டி துண்டு இருக்குது, அதுதான் நோன்பு துறக்கிறது. அப்போ ஒரு அம்மா யாசகம் கேட்கிறாங்க. அந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய பணிப்பெண்ணை கூப்பிட்டு சொன்னாங்களா, யாரோ பசியோடு வந்திருக்கிறாங்க, அந்த இருக்கிற ஒரு ரொட்டி துண்டை கொடுத்துருமான்னு சொன்னாங்களாம். அந்த பணிப்பெண் சொன்னார்களா, தாங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்கள், நோன்பு திறப்பதற்காக வேண்டி உங்களுக்கென்று இருக்கக்கூடியது ஒரே ஒரு ரொட்டி துண்டுதான். நீங்க புள்ள பசி பட்டினியா கிடந்து சாயந்தர நேரத்திலையும் பசியோட இருந்தா தாங்க முடியாது, அதனால நாங்க கொடுக்கலன்னு சொன்னாங்களா. அன்னை ஆயிஷா எல்லாம் கொடுக்க சொல்லிட்டாங்க. கொடுத்ததற்கு பிறகு அன்னைக்கு இஃப்தாரினுடைய நேரம் வந்துருச்சு. அப்ப வரைக்கும் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. கடுமையான பசியின் மயக்கத்தில் அன்னை ஆயிஷா எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பணிப்பெண் சொன்னார்களா, ஒரே ஒரு ரொட்டி துண்டு இருந்துச்சு, அதை சாப்பிட்டு நோன்பு திறந்திருக்கலாம், இன்னைக்கு கடுமையான பசியில் ஆயிட்டீங்களே, ஏன் நீங்க இப்படி கொடுக்கணும்னு சொல்லி அந்த பணிப்பெண் நிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்துல ஒருவர் ரொட்டி துண்டை பொறித்து வந்து ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய வீட்டிலே வந்து கொடுக்கிறார். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்களா, குலி மின் ஹாதா ஹுப்ஸும் குலி மின் ஹாதா கைரும் மின் குருசிக்கு. அன்னைக்கு பணிப்பெண் சொன்னாங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காஞ்ச ரொட்டி துண்டு நம்ம வச்சிருந்தோம்ல, ஒருத்தருக்கு யாசகத்தை நம்ம கொடுத்தோம் அல்லவா, அந்த காய்ந்த ரொட்டியை விட இப்போ சுட சுட சுட்டு வந்திருக்கக்கூடிய இந்த ரொட்டி ரொம்ப அற்புதமானது, ரொம்ப சிறந்த ஒன்று என்று தன் பணிப்பெண்ணிடம் சொல்லி ஆனந்தப்பட்டார்களாம். ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய காலகட்டத்துல கடுமையான பஞ்சம், உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். அந்த நேரத்துல மக்கள் எல்லாம் கடுமையான சிரமத்துல பசிப்பட்டினியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் வியாபார நிமித்தமாக வெளியூர் போயிருக்கிறார். ஷாம் தேசத்திற்கு சென்று கடுமையான லாபம், 1000 ஒட்டகங்கள் சுமக்கும் அளவிற்கு தானியங்களை நிரப்பிக் கொண்டு மதீனா மாநகரிலே நுழைகிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு. மதீனாவுல நுழைகிறதுக்கு முன்னாடி மதீனா நகரம் பஞ்சத்திலே மூண்டு இருக்கிறது, கடுமையான பஞ்சம். அப்போ குதிரையில வந்து குதிரையிலையும் ஒட்டகத்திலையும் வந்து இறங்கின அடுத்த நிமிடமே எல்லாரும் வந்து சூழ்ந்துட்டாங்களாம். வியாபாரிகள், மதீனாவினுடைய வியாபாரிகள் எல்லாம் சூழ்ந்து, உஸ்மான் இங்க மதீனால கடுமையான பஞ்சமா இருக்குது, நாங்கள் எல்லாம் வியாபாரிகள், உங்களுக்கு பாதி லாபத்தை கொடுத்து 3 1 பங்கு லாபத்தை கொடுத்து இந்த தானியங்களை எல்லாம் நாங்க வாங்கிக்கிறோம்னு சொன்னப்ப உஸ்மான் ரலியல்லாஹு இதை விட யாராவது லாபம் தரதுக்கு ஆள் இருக்கிறீங்களான்னு கேட்டாங்களாம். அப்போ வியாபாரிகள் சொன்னாங்களா, நாங்கள் 1/2%, நாங்க பாதி விலைக்கு எடுத்துக்கிறோம், நீங்க கொடுத்துருங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இன்னும் லாபம் யாராவது தராம இருக்கிறீங்களா? அப்ப இன்னும் சில வியாபாரிகள் சொன்னாங்களா, 3/4 பணத்தை நாங்க கொடுத்து எடுத்துக்கிறோம், 1/4 எங்களுக்கு கிடைச்சா போதும், நீங்க அந்த தானியத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, கடுமையான பஞ்சம்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இதை விட அதிகமான லாபம் யாராவது கொடுத்து வாங்குறதுக்கு இருக்கீங்களா? கடைசியில எல்லா வியாபாரிகளும் சொல்லிட்டாங்களா, இதுக்கு மேல எங்களுக்கு வாங்கி வித்தோம்னா எங்களுக்கு நஷ்டம் தான் சொன்னாங்களாம். உஸ்மான் ரலியல்லாஹு தன்னிடமிருந்த எல்லா உணவு பொட்டலங்களையும் உணவு தானியங்களையும் மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தானம் தர்மம் செய்துவிட்டு சொன்னார்களாம், இறைவன் திருமறையில் சொல்கிறார்,
மன் ஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. நீங்கள் ஒரு நன்மை செய்தால் இறைவன் 10 மடங்கு கூலி தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் எல்லாம் ஏதோ பாதி முக்கால் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், என் ரப்பு எனக்கு 10 மடங்கு கூலி தருவதாக திருமறையில் சொல்லியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு தன்னிடமிருந்த எல்லா பொருள்களையும் அடுத்தவர்களுக்கு கொடுத்தார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், அந்த பெருமக்கள் அந்த வசனத்தினுடைய புரிதலை வாழ்வியலிலே கண்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கும் கூட தான தர்மம் செய்கிறோம், அடுத்தவர்களுக்கு உதவுகிறோம் என்ற பெயரில் தன்னிடம் உள்ள ஹராமான பணங்களை வைத்துக் கொண்டு அடுத்தவர்களுக்கு இறைக்கும் போது பெரிய அளவில் அது பயனை தராது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் போது நம்முடைய சம்பாத்தியமும் ஹலாலான சம்பாத்தியமாக இருக்க வேண்டும். ஒரு தடவை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறார். ஒரு வாலிபர் ஒரு இடத்துல பழத்தெல்லாம் திருடிட்டு போய்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு யாசகர் யாசகம் கேட்கும் போது பழத்தை அந்த மனிதருக்கு கொடுக்கிறார். இந்த தூரத்துல இருந்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த திருடனை கூப்பிட்டு கேட்டாங்களா, நீயே திருடிட்டு வர, இந்த திருடின படத்துல இருந்து யாசகமும் கொடுக்குறியப்பா, ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னாங்களாம். அந்த திருடன் சொன்னானா, இறைவன் திருமறையில் சொல்லுகிறான், ஒரு நன்மை செய்தால் 10 மடங்கு கூலி, ஒரு தீமை செய்தால் 1 மடங்கு கூலிதான், 1 மடங்கு தீமை தான் எழுதப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நான் பழத்தை திருடியதற்கு 1 கூலி 1 தீமை தான் எழுதப்பட்டிருக்கும். நான் பழத்தை தான தர்மம் செய்த போது 10 மடங்கு நன்மை எழுதியிருக்கோம். 10க்கு 9 கரெக்டா போச்சு, 1 தீமை 9 நன்மை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அவன் சொன்னான். அப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, இன்னல்லாஹ தய்யிபுன் யக்பிலு தய்யிப. அல்லாஹ் தஆலா தூய்மையானவன், தூய்மையான பொருள்களை மாத்திரம்தான் விரும்புகிறான் என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அந்த திருடனுக்கு புரிய வைத்தார்களாம். நாம் செய்யக்கூடிய தான தர்மம், நாம் செய்யக்கூடிய சதக்காக்கள், அதான் ஊரை ஏமாத்தி காசு பணத்தை சேர்த்துட்டு நான் தான தர்மம் செய்யறேன்னு சொல்லி அள்ளி அள்ளி கொடுத்தாலும், கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் அது எந்த புண்ணியமும் இல்லை. ஹலாலாக சம்பாதித்து உங்கள் பணத்தில் இருந்து 1 ரூபாய் கொடுத்தாலும் கூட இறைவனுடைய சன்னதியில் அது மிகப்பெரிய கனமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆகவே வாழக்கூடிய காலத்திலே ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடிய, அடுத்தவர்களுக்கு ஈந்து உதவக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.